கயல், கயல், இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா இப்படி வாழ போற? என்னதான் பண்ண சொல்ற? இவர் வீட்டுல இருந்து ஆதரவு இல்ல, எங்க வீட்டுல இருந்து ஆதரவு இல்ல. அனாதைய போல இருக்கேன். இந்த சின்ன குழந்தைய வச்சுட்டு என்னதான் பண்ண சொல்ற? படிக்கணும்னு நினைச்சா ஒரு புக்கு கூட கையில இல்ல, அது வாங்குறதுக்கு காசும் இல்ல. ஒருவேளை சாப்பாடுக்கு எவ்வளவு போராட்டம். என்னதான் பண்ண சொல்ற? எனக்கும் என்ன பண்ணணும்னு தெரியல. நான் நம்மளோட இளைஞர் இயக்கத்துல பேசி ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். கவலைப்படாத கயல், நாங்க இருக்கோம். கயல் நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு. கல்யாணம் ஆன வருஷத்துல அவளுக்கு இப்படி நடந்திருக்க கூடாது. இளைஞருக்கு கைத்தட்டு. இளைஞரே எழுந்திடு, மாற்றம் நோக்கி புறப்படு. அன்பு நண்பர்களே, போன வாரம் நம்ம ஏப்ரல் மாத கூட்டத்தில் மனசளவில் கஷ்டப்படுற இளைஞர்களை தனியாக சந்திக்கணும்னு தீர்மானம் எடுத்தோம். அவங்க கஷ்டத்திலேருந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம். யாரெல்லாம் இதை செஞ்சீங்க? பென்னி, நான், எழில், ஜோனிஷ், நாங்கள் 3 பேரும் நம்ம தோழி கயலை பார்க்க போயிருந்தோம். எழில், நீ கொஞ்சம் விளக்கமாக சொல்லு. ஆமா நண்பர்களே, நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்ம தோழி கயல் இயேசுவின் கொள்கையை பின்பற்றி ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சிருந்தா. ஆமா, பாவி பசங்க அவளோட கணவனை ஆணவ கொலை பண்ணிட்டாங்க. அப்படி அந்த சாதியில என்னதான் இருக்கு? கிறிஸ்தவன் சொல்றானுங்க, ஆனா அந்த ஜாதியில தான் விழுந்து கிடக்கானுங்க. ஆமா நண்பர்களே, இப்ப கயல் தன்னோட கணவரை இழந்து சொந்தக்காரங்களும் இல்லாம தன்னோட குழந்தைய வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறா. ஐயோ, ரொம்ப பாவம். ஐயோ பாவம்னு நாமும் இதை கடந்து போக கூடாது. ஆமா, கயலுக்கு அரசு வேலைக்கு தேர்வு எழுத ஆசை இருக்கு. ஆனா அதுக்கு தயாரிக்கிறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் யாருமே இல்லை. அதுக்கு தான் நம்ம இருக்கோம், நம்ம இயக்கம் இருக்குது. நம்ம இயக்கத்தோட நூலகத்தை கயல் பயன்படுத்தலாம். அதுவும் இல்லாமல் நம்ம முன்னாள் உறுப்பினர் தமிழ்மாறா அண்ணன் கயலுக்கு வந்து தேர்வு எழுத கண்டிப்பாக வழிகாட்டுவாங்க. சரி, உங்கள் எல்லாருக்கும் சம்மதம்னா நம்ம கயல் வீட்டுக்கு போய் அவள்கிட்ட பேசலாம். வாங்க எல்லாரும் போவோம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. கயல், கவலைப்படாத. நம்ம இயக்க கூட்டத்துல பேசியாச்சு. நாளையிலேருந்து நம்ம இயக்க நூலகத்துக்கு நீ வர. உனக்கு பயிற்சி கொடுக்கறதுக்கு தமிழ்மாற அண்ணன்கிட்டயும் பேசியாச்சு. ரொம்ப தேங்க்ஸ் டி. Babe, lying in the floor, lying in the floor. Make the place and dirty. Make the place and dirty, make the place and dirty. Pick them up, pick them up.
கயல் எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். கயல், இப்பதாண்டி நீ பழைய கயலா நிமிர்ந்து நிக்கிற. எங்களுக்கு உன்னை பார்த்தா ரொம்ப பெருமையா இருக்குடி. நீ சாதிச்சிட்டடி. ஆமா கையல், உண்மையாவே நீ சாதிச்சிட்ட. யாரு சாதிச்சா? நானா? நம்ம இயக்கம் தான் சாதிச்சுச்சு. நம்ம இயக்கம் மட்டும் இல்லனா இன்னைக்கு நானும் என் குழந்தையும் இப்ப மண்ணு தான் அரைச்சிருக்கோம். அப்படியெல்லாம் பேசாத கயல். ஆமா செலியன், அன்னைக்கு நான் ரொம்ப நொறுங்கி போயிருந்தேன். அன்னைக்கு நான் இருந்த நிலைமையில நானும் என் குழந்தையும் வாழ்க்கையை முடிச்சிடலாம் தான் நினைச்சோம். எங்கேயோ தோணுன நட்சத்திரம் மாதிரி என்னை மீட்க நீங்க எல்லாரும் இயக்கமா வந்தீங்க. நீங்க எல்லாரும் உணர்வுபூர்வமா என்னோட இருந்தீங்க. நான் மீண்டு வர இயக்கமா உதவி செஞ்சீங்க. நம்ம இளைஞர் இயக்கத்தை நான் மறக்கவே மாட்டேன். இப்படி எல்லா இளைஞர் இயக்கமும் இருந்தா சோர்ந்து போன ஒவ்வொரு உயிரையும் நம்பிக்கையா தாங்க தோள்கள் கிடைக்கும். அதனாலதான் கையல், நம்ம ஊர்ல குழந்தைசு தெருவுல போதைக்கு அடிமையா இருக்கிற நன்மார்ன் அவர்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து சந்திக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீ வாரியா கயல்? கண்டிப்பா இப்பவே போவோம்.